ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், நிறைய விஷயம் இருக்குது. அப்பப்போ அப்டேட் பண்ணுறோன்னா அதை ஒன் டாப். நிறைய பேர் ஏன் சார் 2 நாளாக கபடி வீடியோவே போடலன்னு ஆதங்கம் பட்டீங்க. ஸோ ஹியர் ஐ கம். அண்ட் முந்தானே ஒரு வீடியோ போட்டேன் இமான்ஷூ பற்றி. பார்க்காதவங்க போய் அதை போய் டக்குன்னு பார்த்துருங்க. ரைட், பிகேல் 12க்கு வெயிட்டிங் ஃபார் அஃபிஷியல் அப்டேட். RYPR, NYPR, எத்தனை பேர் ரீட்டன், ரிலீஸு, பட்ஜெட் எவ்வளோ, கமெண்ட் வந்துடும், வரபடி வரட்டும். அது நடுவில் நாங்களும் நிறைய வீடியோ அப்பப்போ என்னென்ன முடியுமோ கண்டென்ட் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஆதரவு தரீங்க. தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட் அதே மாதிரி கொடுங்க. அப்படி இதோ இல்லையா எனக்காக போய் லைக் போட்டு விட்ருங்க. உமன் பிரீமியர் லீக் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கு லைக் போட்டு கமெண்ட் போட்டுருங்க எனக்காக. பிடிக்குது. பிகேஎல் அஃபிஷியல் அப்டேட் வரட்டும். நியூ கோச் வந்துட்டார், தெரியும், சஞ்சீவ் பலியான். ஆல்ரெடி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 2 பழைய கோச் போயாச்சு. மோஹித் போயாச்சு, அபிஷேக் போயாச்சு, சால் குலியா போயாச்சு. ரைட், நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க நினைங்களா? நிறைய அது இங்கிலீஷில் பேசுகிறதே டிரான்ஸ்லேட் பண்ண வேணான்னு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்ல கேட்கறதா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் தேங்க்யூ ஸோ மச். யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ரொம்ப நன்றி. பிடிக்காதல இங்கேருந்து அப்படியே போயிடலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நரேந்திர கண்டோலா. இங்கிலீஷில் தான் கேள்வி கேட்குறாங்க ஆங்கர், லேடி ஆங்கர் வாய்ஸ் ஓவரில். நரேந்திர தான் பதில் சொல்கிறார். 1 வேர்டு ஆன்சர் சொல்ல சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அவங்க என்ன கேட்டாங்க, இவர் என்ன பதில் சொன்னார்னு. ரேபிட் ஃபயர் கொஸ்டின்னாங்க. ஸோ 8 கேள்வி மொத்தம். கடன்னு கேள்வி பதில் சொல்லிடுறேன். ரைட், ஹாய் நரேந்தர், அவர் இருந்தாங்கன்னா நரேந்தர் எப்படி இருக்கா என்னாப்பில்? ஃபைன், அவ்வளோதான். 1 வருதுன்னு சொன்னாங்க. ஃபைன். ரைட்டு, யார் ப்ராக்டிஸ் எப்போது லேட்டாக வருவா உங்கள் டீமில் கேட்டாங்க. நிதிஷ்ன்றார் டக்குன்னு. அப்புறம் உங்கள் டீம்லேயே ஃபிட்டாக இருக்கிறவர் யாருன்னாங்க. சச்சின் அப்படின்னாரு. அப்புறம் வெரி ஃபன்னி, அதாவது காமெடி பண்ணிகிட்டே இருக்கிறது யார் உங்கள் டீம்லன்னு கேட்ட மாதிரி டக்குன்னு சொல்லிட்டாரு பஸ்தாமி. அதான் ஈரானியன் பேரை சொன்னார். அண்ட் உன்னை வெறுப்பேற்றுறது யார் இது டீமில், ஹூ இஸ் இரிட்டேட்டிங் யூ அப்படின்னா இமான்ஷூ அப்படின்னாரு. இந்த இமான்ஷூ பற்றி தான் 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் நீங்கள். அப்புறம் யார் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, இன்னும் கடின உழைப்பு யார் பண்ணுறான்னாங்க. சச்சின்னாரு. அண்ட் கரெக்டாக ப்ராக்டிஸ்க்கு யார் வருவா உங்களுக்கு அப்படின்னா மீன்டார். நான் தான் அப்படின்னு. நல்ல ஆன்சர், குழந்தைத்தனமான ஆன்சர். ரைட், உன்னோட ஃபேவரட் பிளேயர் யார் டீமில் அப்படின்னாங்க. சச்சின்னாரு. பெஸ்ட்டு ரைடர் யார் உங்கள் டீமில் கேட்டபோது நல்லவேளை நான் சொல்லலை அவர், அதுவும் சச்சின்னாரு. அந்த சச்சின் தான் பாயிண்ட் எவ்வளோ எடுத்தான்னு உங்களுக்கு தெரியும். கேட்ட 8 கேள்வியில் 4 கேள்விக்கு ஒரு சச்சின் தான் பதில் சொன்னார். மைட் பி அவருக்கு எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்கிறாரு. பட் ஃபிட்டாக இருக்கார் சச்சின் அப்படின்றாரு. என்ன யூஸு, பாயிண்ட் 200 பாயிண்டில் எடுத்துருக்கணும், வரலையே. யார் நான் கடின உழைப்பு யார் பண்ணுறான்னு கேட்டதுக்கும் அவர் சொன்னார் சச்சின்னு. கடின உழைப்பு பண்ணால் ஏன் 80 பாயிண்ட்டு 90 பாயிண்ட்டு தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். எத்தனை பாயிண்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. மோஹித் ஜாபேக்கு வந்ததுனாலையும் நிதிஷ்குமார் வந்ததுனால தான் கொஞ்சம் நமக்கு ரெஸ்பெக்டபுளாக போனோம். அண்ட் யார் லேட்டாக வர ப்ராக்டிஸ், அந்த நிதிஷ்குமார் அவர் தான் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு ஜெயிச்சார். ஆமாம், செமிஃபைனல் வரைக்கும் தமிழ் தலைவாஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ் டீம் சொன்னாங்க காமெண்ட்டு. அதுக்கு காரணமே நிதிஷ் தான். லேட்டாக வராராம் ப்ராக்டிஸுக்கு. லேட்டாக வந்தாலும் பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாரு பாருங்க. இங்கே பாருங்கள், ஃபிட்டாக இருக்காராம், நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறதாகட்டும். எனக்கு பிடிச்ச ரைடர் அவர் தான், எனக்கு பிடிச்ச பிளேயர் அவர் தான் சொன்ன சச்சின். பர்ஃபார்மன்ஸ் இல்லையே, பட்டுடு ஒப்பீனியன் டிஃபர்ஸ் அட் மேட்டர்ஸ். ஆனால் அவர் டக்குன்னு ரேபிட் ஃபயர்னு அப்படி தான் கடன்னு பதில் சொல்லணும். கரெக்டாக மனசில் வந்து டக்குன்னு சொல்லிட்டார். ரைட் பண்ணிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. பார்க்கணுன்னா போய் பாருங்கள், இன்ஸ்டாவில் இருக்க உங்கள் அஃபிஷியல் பேஜில். இதை நான் தமிழில் சில பேர் கேட்டதுனால அவங்களுக்காக போடுறேன். ரைட், அப்பப்போ எப்பப்போ முடியுமோ கபடி பற்றி பேசுகிறோம். எங்களுக்கு தேவைங்களும் உங்களோட ஆதரவு தான். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அதே மாதிரி உமன்ஸ் டே அப்போ ஒரு வீடியோ போட்டு நீங்கள் யாருமே பார்க்கலாம். அதில் உமன் கபடி பற்றி நிறைய பேசியிருக்கேன். 2010 தான் உமன் கபடி ஏஷியன் கேம்ஸுக்கு வந்தது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கபடி பற்றி பேசலான்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம். எனிவே, என்னோடய வேலை கடமை கரெக்டாக செய்கிறேன். நீங்கள் உங்கள் கடமை கரெக்டாக செஞ்சுருங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். படி பார்த்து நன்றி. உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.